எங்கே ஓடுவேன் பாதகன் ஆனேன். இருளெங்கும் என்னை மூடும் ஆதரிக்க ஆரால் கூடும். எங்கே ஓடுவேன் பாதகனானே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆமென். சத்தமா எல்லாம் சொல்லு. நல்லா இருக்கு உற்சாகமா. ஒரு வசனத்தை வாசித்து செய்தியை ஆரம்பிக்கலாம். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 11ஆம் வசனம் 11 அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால். இங்க ஒரு ஸ்திரிய பாக்குறோம், கர்ப்பவதியா இருக்கிறா. வாழ வழி தெரியாம வனாந்தரத்துல அவளை பார்க்கிறோம். அவ மனசுல எவ்வளவு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும்ல, எவ்வளவு போராட்டம் அவன் மனசுல இருந்திருக்கும். ஆனா என்ன அங்கலாய்த்தான்னு அங்க தெரியல, வார்த்தையில பார்க்கல, மனசு அலபாஞ்சி கொந்தளிச்சிட்டு இருக்கு. இந்த அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அங்கலாய்ப்பை இன்றைக்கு கேட்டு நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இதயத்துல அங்கலாய்ப்பு உண்டா? எனக்கு கூட அங்கலாய்ப்பு உண்டு, அநேக அங்கலாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் போய் யார்ட்டையா சொல்ல முடியாது, வைத்தியன்ட்ட போய் சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது. என் தேவன் அந்த அங்கலாய்ப்பை கேட்கிறவராய். கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்த. இல்லையா? வாழ்க்கையில என்ன போராட்டம், அங்கலாய்ப்பு வந்தது, அவன் மேல குற்றம் இருக்கு. ஆனாங்க சாராளை அற்பமா நினைச்சா, தான் கற்பவதி ஆயிட்ட உடனே அவ குழந்தை எல்லாம் மலடியா இருக்கிற, அவளை பார்த்த உடனே இவளுக்கு அற்பமா இருக்கு. அந்த சாராளுக்கு பயங்கர கோபம். அவ உடனே என்ன பண்ணுற, கடினமா நடத்துறா. தன் வேலைக்கார பெண்ண அடிமை பெண் கடினமா நடத்துறா. அடிமை வேலை செஞ்சிட்டு இருந்தவதான் கடினமா நடத்தினோடனே இவளால தாங்க முடியல. ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிற, ஓடி போகிற வழியிலே அங்கே ஒரு கிணறு, நீரூற்று, அதுகிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற. அதுக்கு மேல என்ன செய்ய, எங்க போக, யார தேடி போ, ஒண்ணுமே அவளுக்கு வழியே இல்லை. கர்த்தர் நம்ம காண்கிற தேவனா இருக்கிற. ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம நினைக்கலாம், இதுக்கு மேல வழியே இல்லையே, இதுக்கு மேல அடுத்த படி என்ன, என் மகளுக்கு அடுத்த படி என்ன, என் மகனுக்கு அடுத்தபடி என்ன, நான் என்ன செய்யணும்? அந்த நீரூற்றண்டையில தூதனானவர் சந்திக்க, அந்த தூதனானவர் பேசுற. அவளை விசாரிக்க யாருமே இல்லைங்க அங்க. தூதனானவர் என்று சொல்லும் போது அது தூதன் இல்ல, தூதன் வந்தான். காபிரியல் தூதனை பாருங்க, இப்பதான் வந்தான், நின்றான், சொன்னான், போனான் அப்படின்னு தான் இருக்கும். இங்க தூதனானவர் கிறிஸ்துவ தான் குறிக்கிறது. கிறிஸ்துவ இறங்கி வந்திருக்கிறார். அவர் கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். 8
அவன் நன்றா தெரிஞ்சு வச்சிருக்கப்பாங்க, யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே. அப்போ ஆண்டவர் தெரியுமா தெரியாதா உன்னுடைய நிலைமை? உன்னை குறித்து எல்லாமே தெரியும் அவருக்கு. நான் படுற பாடு யாருக்குமே தெரியலன்னு நீங்க நினைக்கல. எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவனும். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே. அப்புறம் 2 கேள்வி கேட்கிற. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்ட. 2 கேள்வி கேட்டா 2 பதில் சொல்லணும்ல. அவளுக்கு ஒரு பதில் தான் தெரியுது. அவ சொல்லுற, நான் எங்க இருந்து வந்தேன்னா அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற. நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்ற ஒரே ஒரு கேள்விதான். எங்க இருந்து வந்த அப்படின்னா கரெக்டா சொல்லிட்டான். சாராய் வீட்டுல இருந்து ஓடி வருகிறேன். எங்க போறேன்னா தெரியல, வழியே தெரியல. எங்க போறேன்னு கேட்ட. அப்ப நான் இந்த ஊருக்கு போறேன்னு சொல்லணும்ல. எங்க அக்கா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன்னா ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவ எகிப்துல இருந்து சிறையா பிடிச்சு கொண்டு வரப்பட்ட பெண், அடிமையாக. அங்க அவ ஒருவேளை சிறு பிள்ளையாய் வந்திருக்கலாம் அடிமையா. தாய் தப்புன்னு யாருன்னே ஒருவேளை தெரிஞ்சிருக்காம இருக்கலாம், இருக்கக்கூடும். வாழ வழியே இல்லாம போய் சேர்ந்து கொள்ள ஒரு ஒட்டு கூட இல்லாம அப்படியாக நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி சொல்றேன். அப்போ ஆண்டவர் பாருங்க ஒரு அழகான வழியை காண்பிக்கிற. நீ போ, உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவன் கையின் கீழ் அடங்கி இரு. அவன் கண்டிக்கப்படுகிறேன் அற்பமா நினைச்சால சாராள. நீ திமுறாயின்மா நடக்காத, அடங்கி இரு என்று சொல்லி அவ கண்டிக்கப்படுகிற. நம்ம குற்றம் செய்தவர்களா இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு வழியை காண்பிக்கிறவராய் இருக்கிறார், கண்டிக்கிறவராய், உணர்த்துகிறவராய், திருத்துகிறவராய், வழி நடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் அந்த அங்கலாய்ப்பை கேட்கிறவராகவும் கூடவே இருக்கிறார். பாருங்க, உணர வைக்கிறார் தான். அதுக்கப்புறம் போய் அந்த மாதிரி திமிரா நடந்திருப்பாளவா? அற்பமா சாராய நினைச்சிருப்பாளா? அவ கையின் கீழே நீ அடங்கிடு. அந்த ஒரு வார்த்தை இல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ புரிஞ்சிருப்பா இல்ல, நான் பண்ணதுனால தானே இப்படி என்ன கடினமா நடத்துனா. சாரா அவளை அற்பமா நினைச்சதுனால தானே என்ன கடினமா நடத்துனா. கடினமான வேலைகள். அவ வாழ்க்கை அவ கரத்துல இருந்து பிடுங்கப்பட்டது போல இருக்கு. வாழ்க்கையில் நல்ல வசதி ஆபிரகாம் கூட இருக்குல்ல, அவளுக்கு என்ன குறை இருந்திருக்கும்? சாப்பாட்டுக்கு குறை இருந்திருக்குமா? இல்ல இல்ல. வாழ்க்கையில ஏதாவது குறை இருந்திருக்குமா? இல்ல. எல்லாம் வாழ்க்கையில இருந்து பிடுங்கப்பட்டுச்சு. வசதி அது மாத்திரமல்ல, கணவனும் வாழ்க்கையில இருந்து பிடுங்கப்பட்டு தனித்தவள. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த நன்மை, வாழ்ந்த பெற்றுக்கொண்ட நன்மை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிடுங்கப்பட்டு ஒருவேளை நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். இல்ல ஒரு சில காரியங்களிலே அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். மகனை குறித்து, இவனை எப்படி நான் ஆளாக்கி வளர்ப்பேன், இவனை எப்படி படிக்க வைத்து நான் அவனை வேலைக்கு கொண்டு வருவேன், ஏதாவது அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அதை கேட்கிறவராயிருக்க. அவ வயிற்றுல குழந்தையோட இருக்கிறா. அப்பதான் அவளுக்கு அதிக வசதி, அதிக அன்பு, அதிக கேர், கணவனுடைய ஆதரவு எல்லாம் அப்பந்தான் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அந்த நேரத்தில் அவளுக்கு எப்போ எல்லாம் கொடுக்கப்படணுமோ அது அந்த நேரத்துல வாழ்க்கையில இருந்து பிடுங்கப்பட்டுச்சு. கணவனும் அங்க பிடுங்கப்பட்டு போகிறார் பார்க்கிறோம். ஆனா அவரா வந்து விசாரிக்க. இவர் கூப்பிட்டார, ஆகார் கூப்பிட்டார, கடவுள் ஒத்து இருக்கிறார், அவர் வந்து உதவி செய்யணும் கூப்பிட்டாரு. இல்லை இல்லை, அவர் உன் அங்கலாய்ப்பை காண்கிறவராய், கேட்கிறவராய், உன் அலைச்சல்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதனால நம்ம சோர்ந்து போகவே விசாரித்து, அவரே வந்து விசாரித்து அவள் தேவையை அதிசயமாய் சந்திக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, வரும் காரியங்களையும் நீ இந்த குழந்தை நீ பெற்றெடுப்ப இஸ்மவேல் பேரு ஏன் சொல்லும் போது அங்கலாய்ப்பை அவரு
கேட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அநேக காரியங்கள் வெளியே சொல்ல முடியாம புலம்பிக்கிட்டு இருக்கு. என் இருதயத்தில் அநேக காரியங்கள் உண்டு, யார்ட்டையுமே சொல்ல முடியாது. அதை என் தேவன் இன்றைக்கு என்னை கண்டு விசாரித்து அது அங்கலாய்ப்பை கேட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அந்த இடத்துல அவ உணர்ந்து கொண்டாள் என்று நான் சொன்னேன் இல்ல. நாச்சியார் கை கீழே அடங்கி இருக்கணும், இனிமேல் நான் எதிர்த்து பேசக்கூடாது, அகம்பாவமா நடக்க கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோட போயிருப்பான். அப்படி வெக்கத்தோட தான் போய் சேர்ந்துருக்கணும் இல்லையா. அந்த வீட்டுல ஓடி போனா வந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க எல்லாரும். அப்ப பாருங்க, அதெல்லாம் இந்த வெக்கத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு அங்க கர்த்தர் சொன்னனால அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து போகிறார். அவ அந்த நேரம் அவ ஆசீர்வாதத்தை மறுபடியும் இழந்து போனதை அவளால பெற்றுக்கொள்ள முடிகிறது. தன் வாழ்க்கைய, தன் வீட்டை, வசதி. அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாட்டுக்கு குறை இருந்திருக்குமா இல்லை, நல்ல சுகமா அங்கே வாழுகிறத பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு பேர், நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவனை நானும் இங்கே கண்டேன் அல்லவா. அப்ப முதல்ல அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டா, உணர்ந்துகிட்டா. என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி உங்களால அப்படி சொல்ல முடியுமா? அவர் என்னை என்னத்தை ஆண்டவர் பார்த்தாரு, என்னத்தை கொடுத்தாரு. நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், எந்த வேதனைப்பட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் என்ன விசாரிச்சாரா? இன்றைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் கூட ஒரு சிலருக்கு நமக்கு இல்லை. ஒரு அந்நிய ஜாதி, புற ஜாதி பெண் என்னை அவர் காண்கிறார் என்று சொல்லி வாய் திறந்த இங்க சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த அதை புரிந்து கொண்டார். கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில இடைப்படுகிற அவளால புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இல்லன்னா அனாதை அந்த கணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து என்னோட பேசியிருப்பா. அவர் என்னை காண்கிறதே. இன்றைக்கு நானும் அவரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறார். இன்றைக்கு நம்மளும் உணர்ந்து கொள்வோம், எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி திரும்ப 2வது முறையாக அவ வீட்டை விட்டு துரத்தப்படுகிறத பார்க்கிறோம் 21ஆம் அதிகாரத்துல. அப்போ ஆபிரகாம் வந்து அவரே துரத்துகிறார். அப்பமும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து பிள்ளைய கையில கொடுத்து போ என்று அவளை பார்க்கும்போது அவ என்ன செய்கிறார் என்று சொல்லி 14:21-14 21:14 அதிகாலையில் எழுந்து எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். புறப்பட்டு போய் பேசவாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அவளுக்கு வழியே தெரியல. இந்த இடத்துலயும் அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப வழி தெரியாம, வழி தசை மாறி எங்க போறா அங்க போறா அங்க போறா, அவளால போய் சேரவே இல்லை ஒரு ஊருக்கு. அந்த கட்டத்துல என்ன ஆகிறது, வனாந்தரத்துல முக்கியமான காரியம் அந்த தண்ணி அது காலியா போயிடும். ஒரு துருத்தி தண்ணி 2 பேர் குடிச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் அப்போ அதை சாப்பிட்டு தீர்த்து இருந்திருப்பாங்க. அப்போ வேற வழியே இல்லை. துருத்தியில இருந்த தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளைய ஒரு செடியின் கீழே விட்டு, அதுக்கப்புறம் தண்ணி கேக்குது, குழந்தை தண்ணி கொடுக்க தண்ணி இல்லை, ஒரு செடியின் கீழே விட்டு, அப்ப தண்ணி இல்லாம நான் வறண்டு அந்த பிள்ளை சாகுற நிலைக்கு வந்துருச்சு. அப்ப சொல்லுகிற பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாய்ந்த தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி அங்கே பார்க்கும்போது சத்தமிட்டு அழுத போது அங்க என்ன பண்ணுது, பிள்ளையின் சத்தம் அதுவும் சத்தம் கொடுக்குது. பிள்ளையும் கூட இருந்த அம்மாவையும் காணுமேன்னு ஒரு கதை இருக்கும். அம்மா அம்மான்னு ஒரு கத்தி இருந்திருக்கலாம், தண்ணி கூட அம்மான்னு கத்தி இருந்திருக்கலாம். பயங்கரமான சூழ்நிலை, வனாந்தரம். பிள்ளை சாகரம் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி செடியின் கீழே பிள்ளைய விட்டு அவ முதல்ல சத்தமிட்டு அழுகிறா. ஆனா அழுகிறார் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்ப இந்த பிள்ளையும் அழுது இருக்கணும், கூப்பிட்டு இருக்கணும்.
அப்ப தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, முதல்ல ஆகார்ட்ட தான் பேசுற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று, பயப்படாதே என்று சொல்லி விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன சம்பவம், என்ன ஆயிட்டு நீ அழுதுகிட்டு இருக்க? நீ ஒன்ன பார்த்து கேட்கிற, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ உன் சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் உன்னை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. விசாரிக்கிறாரா? ஆண்டவர் பாத்துல வந்து உட்காரும்போது ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நல்லது, இன்றைக்கு நம்மளை விசாரித்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுகிற? ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? ஏன் அங்கலாய்க்கிற? உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். ஒன்ன பார்த்து உன வீட்டுல நம்மளை விசாரிக்க யாரும் இல்லை இல்லையா? நம்ம தேவைகளை எல்லாம் விசாரித்து கொடுக்க யாருமே இல்லை. சாப்பிட்டியான்னு யாரா கேட்பாங்களே வீட்டுல? நம்மள யாரா கேட்டாங்களா? இன்னைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கம்மா. தேவன் உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் உன் சத்தத்தை கேட்ட. பாருங்க, நிறைய காரியங்களை சொல்ல வழி காட்டுறாருமல்ல. நீ எழுந்து பிள்ளைய எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லி. நீ பிள்ளைங்களுக்கு விசேஷம் நம்ம தாய்மார் பாரத்தோடு இருக்கிறோம் இல்லையா? செத்துரும், அவ்வளவுதான். இதுமே லைஃப் அவனுக்கு அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இல்ல, கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமை நீங்க காண்பிப்பீங்க. அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். பிள்ளைக்கு அழுதுட்டு இருக்கிறியா? இல்ல, செத்துருவான்ட்டு விட்டுட்டு வந்துட்டியா? கை விட்டுறாது. அவன் ஜெபத்துல அவனை நீ தூக்கி பிடி. கர்த்தருக்கு முன்புதான். அல்லேலூயா. ஜெபத்துல இனிமேல இப்படிதான் அவன் என் மக வாழ்வான், இனிமேல் இப்படிதான் என் மகன் வாழ்வான். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் ஒரு வழியை வைத்து இருக்க. இன்றைக்கு விசாரித்து உனக்கு நன்மையை நிச்சயமா ஜெபம். ஒன்னும் எதிர்காலம் ஒண்ணுமே தெரியல, என்ன ஆகும்? கர்த்தர் ஒரு வழியை. நீ பிள்ளை செத்துட்டான்னு விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத, அவன் கை விட்டுறாத, நம்பிக்கை விட்டுறாத, அவன் மேல அன்பு செலுத்துறத விட்டுறாத, அவனை மன்னிக்கிறத விட்டுறாத. ஒவ்வொரு நாளும் அவனை மன்னி. கர்த்தர் இன்றைக்கு அன்போடு கட்டளை கொடுக்கிறான். அவன் நம்பிக்கை உண்டு, நிச்சயமாவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சரி, இனிமேல கான் கேஸ், இனிமே இதுக்கெல்லாம் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. செத்துட்டான்னு போட்டுட்டு போன அங்கே கர்த்தர் சொல்லுகிற, மனுஷன் இல்லை, கர்த்தர் சொல்லுகிற. நீ கையில உன் கையினால் பிடித்து கொண்டு போ அப்படின்னு சொல்லு. கர்த்தர் அவனுக்கு இந்த ஆயத்தம் ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரத்துக் கொள்வான். அல்லேலூயா. விசுவாசம் உண்டா? அல்லேலூயா. அவர் இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறாரு. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி போட்டு. அப்போ பாக்குறா, அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். பிள்ளை பழச்சுக்கிட்டான். அல்லேலூயா. தண்ணீரை துறவை அவ்வளவு நேரம் அங்கதானே இருந்திருக்கு அந்த துறவு. ஆனா அவ கண்ணுக்கு தெரியாமலே இருந்துச்சு. தேவன் கண்ணை திறந்த போது அந்த துறவை அவளால பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம்! கண்ணை திறக்கணும். இன்னைக்கு அவனுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம காணத்தக்கதா, அவனுக்கு ஜீவன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உன் கண்ணை திறக்கணும். எப்படி அவனை நடத்தணும்ன்றத கர்த்தர் உன் கண்ணை திறந்து உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும்ன்றத அவர் உனக்கு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கண்ணை துறவை உண்டாக்குனாருன்னு இருக்கு, அங்க துறவை திறந்தாருன்னு இருக்கு, கண்ணை திறந்தாரு. அந்த துறவு அங்கதான் இருந்திருக்கு. இவளால பார்க்க கூடாதபடி இவ கண்ணுதான் அடைக்கப்பட்டு இருக்கு.
இன்னைக்கு அடைபட்ட நம்முடைய கண்களை திறக்கும் போது கர்த்தர் ஒரு வழியை காண்பிப்பார். மகனுக்கு நியமித்த பெண்ணை கொண்டு வருவார். கண்ணை திறப்பாரு, பக்கத்திலே தான் இருக்கும். அது ஒரு நாள் பார்க்க முடியாம இருந்திருக்கும். நிச்சயமாக அதை விசாரிக்கிறார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் என்று. இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 4:14. யார் சொல்றாங்க இத? காயின். காயின் காயின் என்ன பண்ணா? ஆபேல கொலை செய்துட்டான் இல்லையா? அப்ப அந்த மரண பயம் அவனுக்கு வரல. இப்போ வந்துருச்சு மரண பயம். என்னை கொண்டு போடுவானே யாராவது பார்த்தா அப்படின்ட்டு அங்கலாய்த்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்க, அங்கலாய்க்கும் போது ஆண்டவர்கிட்ட அங்கலாய்க்கிறான். ஆண்டவர் முதல்ல கேட்கிறார், எங்க உன் சகோதரன் எங்க? அப்ப எனக்கு என்ன தெரியும், நான் என்ன காவலாளியா அப்படின்னு ரொம்ப எப்படி சொல்றேன், ரொம்ப கனாவட்டு. ஒரு உண்மையா சொல்லி இருந்திருக்கணும், இல்ல தாழ்மையா சொல்லி இருக்கு. இவன் சொல்ற நான் என்ன காவலாளியா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். இல்ல நான் தான் கொண்டேன்னு சொல்லிருந்தேன். அதுவும் இல்லை. நான் என்ன காவலாளியா? ஆண்டவர்கிட்ட ஏத்து பேசுற பாருங்க. இன்றைக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோம், ஏத்து பேசுறவர்களா. ஏன் இதை இப்படி செஞ்சானே, ஏன் அதை அப்படி செஞ்சானே, நான் இப்படிதான் இருப்பேன், நீ சொல்றது நான் செய்யணுமா? எதையாவது ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டே இப்ப பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே இல்லை இல்லையா? நான் சுருக்கமா சொல்லி கடந்து போவேன். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல கூட ஆதாமையும் ஏவாளையும் அவர் சபிக்கல. நீங்க நல்ல பகுதியை வாசித்து பார்த்தீங்க, பூமியை தான் சபிச்சார். இந்த பூமி பலனை கொடுக்காத உனக்கு தண்டனை தான் கொடுத்தாரு. ஸ்திரீக்கு கொடுத்த தண்டனை உங்களுக்கு தெரியும், மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையும் தெரியும். இப்ப அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வரல. அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். எவ்வளவு குறை இருந்தாலும், நம்மகிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் அது ஒத்துக்கொள்றோமா? அங்கலாய்ப்பை கேட்கிற தேவனாக இருக்கு. என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு, குறை இல்லாம தான் போய் நின்று ஆண்டவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை. முதல்ல அந்த குறைய ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்ளணும். இந்த குறையெல்லாம் என்கிட்ட இருக்கு ஆண்டவரே. சில ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு தண்டனையை சாபத்தை கொடுக்கிறார். முதல்ல அவர் சபிக்கலன்னு சொன்னேன் இல்லையா? இந்த இடத்துல அவனை சபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11-12 வாங்கிக் கொள்ள வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்படும். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சாபத்தை கொடுக்கிறது பாருங்க. பாருங்க, ஆண்டவர் சாபம் போட்டாருன்னா அப்புறம் அதுல இருந்து யாராலையும் தலை நிமிர்ந்து எந்திரிச்சே வரவே முடியாது. என்ன பொய் சொன்ன முதல்ல ஒத்துக்கு, நான் தான் கொன்னுட்டேன், கோவம் சாண்டர் நான் கொன்னுட்டேன்னு சொல்லி இருந்தாருன்னா விட்டுருந்துருப்பாரு பேசாம. இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பா என்று. அப்ப சபிக்கப்பட்டிருப்பான்னு சொன்ன உடனே அது என்ன சாபம்? 12ஆம் வசனம், நீ நிலத்தை பயிரிடும் போது அது எவ்வளவு பெரிய சாபம். அதான் அவன் தொழில், காய்கறி வச்சு பயிர் வைக்கிறது தான் அவன் தொழில். அப்போ ஆண்டவர் போடுற சாபம் அல்ல, இனிமேல
அது உனக்கு இந்த பூமி உனக்கு பலனை தராது அப்படிங்கிற பயங்கரமான ஒரு சகிக்க முடியாத காரியம். அதான் அவன் அப்புறம் சொல்றான். அப்புறம் நிலையற்று அலைவனா. இப்ப 2 காரியங்களை கர்த்தர் சொல்லி விடுற. அப்போ பூமியில பலன் கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, செய்யற காரியம் வாய்க்கல, அவன் படுகிற பிரயாசத்துக்கு பலனே இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவான்? அவன் நிலையற்று அலைவான். சாப்பிட வழி இல்ல, வாழ வழி இல்ல, நிலையற்று அலைகிறவனாய் 2. அப்ப அவன் சொல்ல, ஐயோ ஆண்டவரே, இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அந்த நேரத்துல கர்த்தருடைய கிருபைக்கு இவருக்கு தப்பிச்சு போக முடியாதுன்னு உணர்ந்த உடனே, கர்த்தருடைய கரம் தன் மேல சாபமா அமர்ந்திருக்குன்னு உணர்ந்த உடனே, ஆண்டவரே இந்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. அவனை மட்டும் குறை சொல்ல வேண்டாம். நாமளும் பாவம் செய்யும் போது இந்த பாவத்தினாலே சபிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறோம் இந்த பூமியிலே. அப்போ இந்த சாபத்தை மாற்ற என் தேவன் ஒருவரே வல்லவர். அல்லேலூயா. என் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். அந்த சிலுவையின் கீழே வந்து நின்று அந்த முள்முடியை நான் பார்க்கும்போது என் சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். தொடர்ந்து வருகிற நஷ்டங்கள் நீங்கி போகும். தொடர்ந்து வருகிற சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். பரம்பரை வந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும் என் வாழ்க்கை. இப்போ கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்ச வேண்டிய, இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டியது அவசியமாயிருக்கு. உணர்ந்து கெஞ்ச வேண்டியது அவசியமாயிருக்கு. என்கிட்ட பாவம் இருக்கு, குறை இருக்கு, அதை ஆண்டவர் மன்னிச்சு என்ன இன்னைக்கு வாழ வைக்கணும். என் பிரயாசத்தை ஆசீர்வைக்கணும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வைக்கணும். நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன் என் குடும்பத்துக்கா, அதுக்கு தக்க பலன் கிடைக்கிறதா? சற்று நம்ம யோசிப்போம். சிலுவை கீழே வந்து இந்த தண்டனை என்னால சகிக்க முடியாது என்று சொல்லி உணர்ந்து கர்த்தரை நோக்கியவன் செஞ்சுக்கிறான். அவர் அங்கலாய்ப்பை கேட்கிறவர் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவன் சொல்லுகிறான், இன்று இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர் என்ற நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்தேன். அவருடைய சமூகம் அவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடி துரத்தி விடப்படுகிறார். பூமியில் நான் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். அது மாத்திரமல்ல, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவார் என்று சொல்லி கர்த்தர்ட்ட கெஞ்சினான். அப்போ அந்த அங்கலாய்ப்பை கேட்டார் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு நம்ம குற்றங்களை உணர்ந்து அவர்கிட்ட வரும்போது, அவர் கெஞ்சும் போது, நம்முடைய உணர்ந்து அதை அவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவராய் இருக்கு. நம்ம சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கு. நேரம் வரைக்கும் நீங்க நான் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, எனக்கு சாபம் வாழ்க்கையில இருக்கு. இன்றைக்கு சிலுவையை நோக்கி பார்க்கணும். முள்முடியை பார்க்கும்போது நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் சரி செய்து விடுகிறார். முள்முடி சாபத்துக்கு அடையாளமா சிலுவையில வைக்கப்பட்டது. ஏன்னா அந்த பூமியை அவர் ஏதேன் தோட்டத்துல நான் சொன்னேன், அவர் நிலத்தை தான் சபிச்சாரு. அவர் ஆதாம் ஏவாளையும் சபிக்கல, தண்டனை கொடுத்தாரு. நான் சரி நீ வேதனையோடு புள்ள பெறுவாயின்னு ஸ்திரீக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாபம் போகல, யாருக்கும் போகல. அது மாத்திரமல்ல, அது மனுஷனுக்கு சொன்னாரு, நீ பயிரிடும் போது அது உன் பலனை தராது, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வையோ சிந்தி நீ உழைக்க வேண்டியது சொல்லி மனுஷனுக்கு அப்படியாக தண்டனை கொடுக்கறத நம்ம பார்க்கணும். ஸ்திரீக்கு இன்னொரு தண்டனை கூட, நீங்க அதை வீட்டுல போய் வாசிச்சு பார்த்து, நான் வேகமா நான் சொல்லிக்கொண்டே போகிறேன் பாரு. அப்படி சொல்லும் போது உடனே ஆண்டவர் ஏதாவது ஆர்கியூ பண்ணாரா, ஏன் நான் செய்யணும் உனக்கு அப்படின்னு கேட்டாரா? காயின்ட்ட இல்ல. உடனே அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி 15ஆம் வசனம், காயினை கொல்லுகிறவனை எவனும் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று சொல்லி, நம்ம என்ன அடையாளம் போட்டாரு, என்ன போட்டிருப்பாரு என்று சொல்லி, இவன் என்னுடையவன் என்று சொல்லி முத்திரை போட்டார். திஸ் பிலாங்ஸ் டு த லார்ட் அப்படி என்று. அதுக்கு பிறகு யாரும் தொட முடியாது இல்லையா? யாருமே அதுக்கு பிறகு அவனை கொல்றதுக்கு போக முடியாது. ஏன்னா இது கர்த்தருடையது, கர்த்தருடையதை தொட்டான் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில அழிவு வரும் என்று சொல்லி, அப்படியான இன்னைக்கு ஒரு முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி, அதுக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடந்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். வாழ்க்கையில் எத்தனையோ இடர்பாடு, வாழ்க்கையில் எத்தனையோ அங்கலாய்ப்புகள்,
ஆனாலும் போக இடம் தெரியாம, போக வழி இல்லாம இன்றைக்கு ஒரு வேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். சொந்த நிலத்திலிருந்து துரத்தப்படுகிறான் என்று, இந்த சொந்த தேசத்திலிருந்து என்ன நீ துரத்தி விடுகிறீர். அந்த துரத்தி விடப்படும் போது கர்த்தருடைய சமூகத்தை முகத்தை அவனால பார்க்க முடியல. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன துரத்தி விடுகிறீர். எல்லா தண்டனையிலும் அதான் பயங்கரமான தண்டனை. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாம இருக்கிற ஒரு இருளின் தண்டனை. கர்த்தர் அதுல இருந்து அவனுக்கு விடுதலையே தருகிறார். இவன் மேல ஒருத்தன் குற்றம் சுமத்த கூடாது. இது இவன் என்னுடையவன் என்று இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நம்ம அவ்விதமாக சிலையில மீட்டு கொண்ட கர்த்தர் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே உனக்காக மரித்தவர், அவரே உயிர் தெழுந்தவர், அவரே தேவனுடைய வலது பரத்துல வீட்டிலிருந்து உனக்காக வேண்டுதல் செய்கிறவர். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்ற. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எவ்வளவு குற்றங்கள் இருக்கு. காயினை போல நம்ம எல்லாம் எத்தனையோ பழிகள் இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு சிலுவை கீழே வந்து நின்று அந்த முள்முடியை பார்த்து இன்றைக்கு அவருக்கு சொந்தமாய் மாறுவோம். நீர் என் தகப்பன், நீர் என் தேவன், நம்முடைய பிள்ளை என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணித்து அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய். அப்பொழுது அவருடைய சமூகம், அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசித்து இருளை நீக்கி எல்லா பயங்களுக்கும் நீக்கி, மரண பயங்களுக்கு நீக்கி, மரண தண்டனைகளுக்கு நீக்கி கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார். நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படியாச்சு. நேரம் வரைக்கும் காரியம் வாய்க்கலையோ, நீ சிலுவையிட்ட வா, முள்முடி சூட்டின் அவரைப்பா. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டு குறைகளை எல்லாம் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து உன்னை கண்ணின் மணியை போல காத்து கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம். தாவீது ராஜாவை குறித்து ஒரு சில காரியங்கள். சங்கீதம் 56:8 வாசிப்போம். 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரையும் திருத்தியில் வையும், உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கு. தாவீது ராஜாவுக்கு என்ன அலைச்சல்? தாவீது ராஜா வாழ்க்கையில ஏன் கண்ணீர்? தேவனுடைய பிள்ளைதான் அவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆனாலும் அவன் வாழ்க்கையில அலைச்சல், அவன் வாழ்க்கையிலே கண்ணீர். நீங்க கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு சொன்னீங்க சாட்சி. இந்த கண்ணீர்லாம் சும்மா அப்படி காஞ்சி உறைஞ்சி உப்பா போல அதை அவர் துருத்தியில வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அழுதிங்கன்னா வைக்கப்படாது. கர்த்தர் சமூகத்துல அழணும், கர்த்தரை நினைச்சு அழணும், ஜெபத்துல அழணும். மனுஷன் முன்னால நீங்க அழவே மாட்டீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் முன்னால் போய் அழுதுகிட்டு உங்களை நிக்க விடவே மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் சமூகத்துல அழும்போது அவர் கண்ணீரை துருத்திலே வைத்து உன்னை உலகத்துல வெட்கப்படுத்தவே மாட்டார். தாவீது ராஜா பல சூழ்நிலையில துரத்தப்படுகிறார். பொறாமை நிமித்தம் சில நேரம் அவருடைய ஓன் பார்த்து நிமித்தம் துரத்தப்படுகிறார். சவுல் ராஜா தாவீதை துரத்தி 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 வேட்டை நாயை வைத்து துரத்துறது போல துரத்துகிறார். ஏன் என்று சொல்லும்போது பொறாமை. இவன் ஒரு தப்பும் செய்யல. தாவீது ராஜாவாய் வந்துவிட்டால் என் மகன் ராஜாவாக வர முடியாதே, என் மகனுடைய யோனத்தானுடைய ராஜபாரம் நிற்காதே என்று சொல்லி பொறாமையில எப்படியாவது தாவீதை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி பல முறை துரத்துகிறான். ஓடும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட ஓடுவான். சங்கீதங்களை பார்க்கும்போது அநேக சங்கீதங்கள் ஓடும்போது துரத்தி சவுலால துரத்தி விடும்போது பாடின பாட்டுகள் அநேகமாக இந்த
53ஆம் சங்கீதத்திலிருந்து 60ஆம் சங்கீதம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 52ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். அவன் ஏதோ தோவைக்கு வந்து சவுலுக்கு சொல்லுறான். அப்போ ஓடுகிறான். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று தோவைக்கு போய் சொன்ன உடனே ஒரு 52ஆம் சங்கீதத்தின் தலைப்பு. அதுல இருந்து நீங்க நிறைய சங்கீதங்களை பார்க்கிறோம். அந்த 59 வரைக்கும் துரத்தி விடும்போது பாடின சங்கீதங்கள். அதுவும் இல்லாம இன்னும் நிறைய சங்கீதங்கள் இருக்கிறது. அப்ப ஓடும்போது அவன் தூசித்துக்கிட்டு ஓடினானா, கத்தரை முறுமுறுத்துக்கிட்டே ஓடினானா? இல்ல, நம்பிக்கையோட ஓடணும். கத்தர் மேலே நம்பிக்கையோட ஓடணும் என்று சொல்லி பார்க்கும்போது 52 சங்கீதம் 8ஆம் வசனம் பார்ப்போம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபை எந்தெந்தைக்கும் நம்பி இருக்கிறேன். அப்புறமா வாசித்து கொள்ளுங்க. இந்த சங்கீதங்களை வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அது சொல்லுங்க, நான் துரத்தி விட்டு ஓடும்போது சொல்ல, நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவு மரம் போல் இருக்கிறேன் என்று சொல்லி. இத்தனை நம்பிக்கை பாருங்க. அவனுக்கு உட்கார இடம் கிடையாது, வீடு கிடையாது, ஆகாரம் கிடையாது. அடுத்த நேரம் என்ன சாப்பிடுவோன்னு தெரியாது, அடுத்த நேரம் எங்க படுத்துக்கொள்வோம் தெரியாது. அப்படியே நிலையற்றவனாய் ஓடும்போது பொறாமையினாலே துரத்தப்படுகிறான். அப்ப சொல்லுகிறான், நான் பச்சையான ஒலிவு மர கந்த போல இருக்கேன், ஆலயத்திலே நாட்டுனேன். நம்ம ஆலயத்துல சில நேரம் அலங்காரத்துக்காக சில செடிகள் எல்லாம் வைத்திருப்போம் இல்லையா? அது காய என்னைக்காவது காஞ்சி ஏதாவது நிக்குமா? என்னைக்காவது காய விடுவாங்களா? அத ஆலயத்துல நாட்டி இருக்கிற ஒலிவு மர கந்த நம்ம போற அன்னைக்கா தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க அதுல இல்லையா? மத்த நாள் ஊத்தலன்னா. அங்க வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்படிதான். நாங்க போற அன்னைக்கு தோட்டம் எல்லாம் ஜெல்லி ஜெல்லின்னு தண்ணி பாஞ்சு அப்படி இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் தான் ஊத்துவாங்க நாங்க போற அன்னைக்கு. அதான் அந்த சர்ச்சை சுற்றிலும் வச்சிருக்கிற செடிக்கு ஜிம் 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 தண்ணி ஊத்திடும். மற்ற செடியெல்லாம் கடைசியில எல்லாம் பார்த்தாலும் காஞ்சி கிடக்கும். ஏன்னா வந்தோடனே சர்ச்சை போவா, நல்லா பச்சையா இருக்கு செடியெல்லாம் அப்படின்ட்டு போயிடுவோம்ல. வாட்ச்மேன் நல்லா வேலை செய்யறாரியா அப்படின்னு. அத மாதிரி இங்கே சொல்லுறார், ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம் போல் நான். அவன் நம்பிக்கை அப்படியாக இருந்தது. தாவீது ராஜாவுடைய நம்பிக்கை அப்படியாக இருந்தது. தூய்த்துக்கிட்டே ஓடுறான். சில நேரம் தன் குற்றங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் அக்கிரமம் மிகவும் பெரியது, முடிய நாம் தின்னும் மன்னியும் என்று சொல்லி ஓடுறான். அது எந்த சூழ்நிலைன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அப்சலோமுக்கு விரோதமாய் வந்த போது அப்பவும் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீங்க அந்த பகுதியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்ணீரோட ஓடுனானா, வெறுங்காலோட ஓடுனானா, அழுது கொண்டே ஓடுனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சீமை வந்து கல்ல தூக்கி வீசி தூஷித்து, அப்ப சொல்லுகிறான், எல்லாரும் சொல்றாங்க, கூட இருக்கிற வீரர்கள் சொல்றாங்க, இந்த செத்த நாயை போல இருக்கு சீமையோ, நான் போய் தலைய சீவிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லி தாவீதுட்ட உத்தரவு கேட்கிறாங்க. நீங்க அது 2 சாமுவேல் 15 பாத்தீங்கன்னா, அப்சலோம் அவன் விரோதமா அந்த போது ஓடுகிறான். அப்ப சொல்லுற, ஏன் அவசரப்படுறீங்கயா? கர்த்தர் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார், அவனை தடுத்து நிறுத்துறாங்க. அது சற்று நீங்க ஆழமா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஓடுறான்னு சொல்லும்போது கர்த்தருடைய தண்டனை. தாவீதுக்கு கர்த்தருடைய தண்டனை, அழுதுகிட்டே ஓடுறான். ஏன்னா பச்சைபாலோட, அது உரியாவின் மனைவியா இருந்தபடினாலே பச்சைபாலோடு பாவத்துக்கு உட்பட்டான். கர்த்தர் அவன்கிட்ட என்ன சொன்னாரு? பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்க தண்டனை. 12ஆம் அதிகாரத்துல நீங்க 2 சாமுவேல் 12 பாத்தீங்க. நீ ஒளிப்படத்துல செய்த, நான் சூரிய வெளிச்சத்துல உன் மனைவிகளை எடுத்து வேற யாருக்கோ கொடுப்பேன், சூரிய வெளிச்சத்துல உன் மனைவியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி
இப்ப ஓடுறான். அது நடந்துச்சா இல்லையா அரண்மனையில? அப்சலோம் இவன் மனைவியில எல்லாம் எடுத்து அங்கே தீட்டுப்படுத்துகிறது பாரு. சூரிய ஒளி டெரஸ்ல கூடாரம் ஒண்ணு போட்டு சாமியானா போட்டு எல்லாரும் பார்க்கட்டும் செய்யறேன். கர்த்தருடைய தண்டனை இவன் ஓடுறது. அதனாலதான் சொல்றான், கர்த்தர் சொன்னாரு அவன் செய்யறான், அவனை எதிர்த்து நிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி குற்றத்தை உணர்ந்தவனா ஓடுகிறான். தன் குற்றத்தை உணர்ந்தவனாக அங்கே அங்கலாய்த்து கொண்டு ஓடுகிறப்பா, அழுது கொண்டே ஓடுகிறான், வெறுங்காலால் ஓடுகிறான். ஓடும்போது ஆண்டவரே என் அலைச்சலை எல்லாம் அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை உடைய துர்த்தியில வையும் என்று சொல்லி நம்பிக்கையோட ஓடுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஓடு. அந்த 2 சாமுவேல் 15:25 என்று சொல்லி நினைக்கிறேன். வச்சுங்க, கடைசியா எருசலேம அவன் கண்ணுக்கு மறைஞ்சு போகுது. அப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? 15:25. அவன் சொல்லுறான், அதுக்கப்புறம் எருசலேம் அவன் கண்ணில் பட மலை உச்சியில இருந்துட்டு அடுத்த பக்கம் இறங்க போறான். அப்ப சொல்ல, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையோ என்னை திரும்பி வர பண்ணுவார். கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து குற்றங்களை எல்லாம் அறிக்கை விட்டு அவன் அங்கலாய்த்து கொண்டு ஓடுகிறான். கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தாரா? அவனை திரும்ப கொண்டு வந்தாரா எருசலேமுக்கு? அல்ல, கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்த. அல்ல, நம்ம இழந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும். அன்னைக்கு என் புள்ள அப்படி இருந்தானே, அன்னைக்கு நாங்க இப்படி வாழ்ந்தோமே, இன்னைக்கு இழந்ததெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார் உன் வாழ்க்கையில. அல்லையா? நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ எதிர்த்து நிக்க வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்பிக்கையை விட்டு விட வேண்டாம். உன் அலைச்சலையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்ணீரை, உன் கண்ணீரை அவர் தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் பெருமூச்சை கேட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பார்வோன் அவர்களை ஒடுக்கின போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? தப்பிச்சு போக வழி இல்ல. யார்கிட்ட போய் முறையிட? ராஜாவே அநியாயம் பண்றான். இன்னைக்கு தேசத்தின் நிலைமை அப்படிதான் இருக்கு. யார்கிட்ட போய் முறையிட? அநீதி காண்கிறோம் நியாயஸ்தலத்துல. நியாயஸ்தலத்துல பிரைப பாக்கிறோம். இன்றைக்கு எல்லாத்தின் மேலும் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. நீங்க பயந்த காரியம் ஒன்றும் நடக்காது உங்க வாழ்க்கையில. எங்க குடும்பம் அப்படியே சிரி 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 ஒண்ணும் இல்லாம போயிருமா? இல்ல, இதுக்காக சென்னைக்கு கொண்டு வந்தார். உன்னை கிராமத்துல இருந்து உன்னை சென்னைக்கு ஏன் கொண்டு வந்தாரு? உன்னை குறுக்கி போடவா? நீங்க குறுகி போவதில்லை. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்த. அல்லேலூயா. சொல்லுகிறான், இன்னும் அநேக சங்கீதங்கள் இருக்கு. கெபியில உட்கார்ந்து பாடுகிறான். சவுலுக்கு பயந்து கெபியில உட்கார்ந்து பாடுகிறான். விக்கனங்கள் கடந்து போக மாட்டோம், ஆண்டவருடைய செட்டைகளின் நிலையில வருகிறேன். 57 அவர் சொல்லுகிறார். இன்னும் கெபியில இருக்கும்போது பாடின பாட்டு, என் இருதயம் தொய்ந்து போகும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கர்மலையிலே என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லுகிறான். பாருங்க, 142ஆம் சங்கீதம் நம்ம ஒரு வசனங்க வாசிப்போம். 4ஆம் வசனம் வாசிப்போம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிட்டு, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய். பாருங்க, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பாடுகிறான். தாவீது கோலியாத்தை கொண்ட போது இஸ்ரவேலே ஆர்ப்பரித்தது. தாவீது சின்ன பையன் இப்படி பண்ணிட்டானே என்று. தாவீதை தெரியாம யாருமே இல்ல அன்னைக்கு இஸ்ரவேல். ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணான். எவ்வளவு விமர்சையா வச்சிருப்பாரு சவுல் ராஜா விருந்து.
ஊரெல்லாம் தேசமெல்லாம் அதே பேச்சா இருந்துச்சு. அவன் தாவீதை யாருக்கும் தெரியாம இருந்திருக்குமா? நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 25:10 வாசிங்க. அவன் உணவுக்காக அலைந்து திரிகிறான் பாருங்க. அவனுக்கு ஒரு அடைக்கலமே இல்ல. பெலிஸ்த தேசத்துக்கு போறான், அங்க இருந்து அவனை துரத்தி விட்டுறாங்க. எங்கேயுமே அடைக்கலாம் இல்ல. சொந்த தேசத்துல இருந்து துரத்தப்படுறான். மாமன் ராஜா, ஆனா அவன் தங்கி வசிக்க ஒரு வீடு இல்ல. சொந்த வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறான். அப்போ உணவுக்கு அலைந்து திரும்ப 25:10 1 சாமுவேல் வாசிங்க. நாபால் பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் அநேகர் உண்டு. இங்க இந்த நாபால்கிட்ட உணவுக்காக போய் நிக்கிறான். பாவமா இருக்குல்ல, பாவமா இருக்கு அவங்களுக்கு. பார்த்தா தாவீதை பார்த்தா. அப்ப அவன் சொல்லுகிறான், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? எனக்கு தெரியும். அப்ப யாருன்னு தெரியுது இல்ல, ஈசாயின் குமாரன் தெரியுது இல்ல. ஈசாயின் குமாரன் சொல்றான் கரெக்ட். தாவீதுனா யாருன்னு தெரியும். சவுல்கிட்ட இருந்தா வேலை ஆயுதாரியா இருந்தா, அதுக்கு அவன் என்ன சொல்ல, வேலைக்காரன். எஜமானை விட்டு ஓடி போன வேலைக்காரன் இவனுக்கு போய் நான். அப்ப அவன் பேக்ரவுண்ட்லாம் நல்லா தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரி. அடைக்கலமே இல்லாமல் போயிட்டு தாவீது ராஜா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு போய் கெஞ்சி நிக்கிற, கையை கட்டி கெஞ்சி நிக்கிற ஒரு மனுஷனு போல எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவனுக்கு கோபம் வந்து வருமா வராத? அடைக்கலமே இல்லாம போயிட்டு ஒண்ணுங்க பட்டத்தை எடுத்துக்கிட்டு வர்றான். வந்திருந்தான்னா எல்லா தலையும் அன்னைய உருண்டு இருக்கும். கத்தர் அந்த தீமையை செய்ய விடாதபடி அவனை காத்து. அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கு. என் கண்ணீர் நம்முடைய துருத்தியிலே. அநேக இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறோமா? அவமானப்பட்டு நிக்கிறோமா? அந்த நிந்தையின் விளக்கை கத்தர் விசாரித்தார் என்று தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிடுச்சு. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கு நம்முடைய வேலையை தெரியாம அநேக நம்ம குடும்பத்துல நம்ம இம்சிக்கப்படுகிறோம். உனக்குள்ள என்ன பொட்டன்சியல் இருக்குன்னு தெரியாம உன்னை இல்ட்ரீட் பண்றாங்க. நம்முடைய மதிப்பு தெரிவதில்லை. உனக்கு என்ன தெரியும், வாய் மூடு அப்படின்றாங்க. அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் பேச முடியுமா? வீட்டுல அழதான் முடியும், கண்ணீர் தான் விட முடியும். கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும் சொல்லி வைத்திருக்கான். என் கண்ணீரை உடைய துருத்தியிலே நீங்க வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி, எனக்கு என் அலைச்செல்லாம் உமக்கு தான் தெரியும். நான் படுற பாடு உமக்கு தெரியாண்டாரு. என் அங்கலாய்ப்பு உமக்கு தெரியாண்டாரு. என் பெருமூச்சு உமக்கு தெரிய மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்க, புலம்புங்க. ஆண்டவர்கிட்ட புலம்புங்க. மனுஷன்ட்ட போய் அது இது அதுவா இதுவா எதுவான்னு ஒன்னும் பேசல. கத்தட்ட சொல்லுங்க, வாயை திறந்து கத்தட்ட சொல்லுங்க. உங்க உபத்திரவங்களை கத்தட்ட சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷன்ட்ட புலம்னா அவன் அங்க போய் இவங்களுக்கு இப்படியா நல்ல வேணும் நல்ல வேணும் பைபிளை தூக்கிட்டு போனான்ல, கோயில போய் இன்னும் பாடினால வேணும் அனுபவிக்கட்டும்ன்றாங்க. அதனால மனுஷன் போய் எதையும் சொல்லாதீங்க. முதுகுக்கு பின்பா எதையாவது பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. இன்றைக்கு சொல்வதெல்லாம் கத்தட்ட சொல்லுங்க. புலம்பணுமா கத்தட்ட சொல்லுங்க. அங்கலாய்க்கணுமா கத்தட்ட சொல்லுங்க. உன் அலைச்சல்களை அறிந்த தேவன் உன் அங்கலாய்ப்பை கேட்டு உன்னை நிச்சயமாகவே உயர்த்துவார். கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்த. அல்லேலூயா. கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். அதனால அவர் சொல்லுதான், அவன் ஓடுனது போல, தாவீது ராஜா ஓடுனது போல நாமும் நம்பிக்கையோட ஓட
நம்மளை இன்னைக்கு அர்ப்பணிப்போம். நான் பச்சையான ஒலிவு மரக்கன்று கண்ட போல இருக்கிறேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். தேவனுடைய ஆலயத்துல நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவளா நிற்கிறேன். அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வெறுமையா இருக்கும் என்றார், துரத்தப்பட்டவர்களாக இருப்போம் என்றார். கத்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை வரும் நாளிலே செய்வோம். அங்கலாய்ப்பவர் கேட்பார். நீ அங்கலாய்ச்சாதானே கேட்பாரு. நீ அங்கலாய்க்கலன்னா எப்படி கேட்பாரு? கத்தட்ட தைரியமா நம்முடைய காரியங்களை அவர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிறவர். உன்கிட்ட குறை இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவர்கிட்ட பேசும்போது அவர் அதுக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிற, என் அலைச்சலை அறிந்தது, என் கண்ணீரை துருத்திலே வைத்திருக்கிற தேவன், என்ன பச்சையான ஒலிமா இருக்கு கந்தை போல நிற்பது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீ வசனங்களை எழுதுன பகிர்ந்து கொள்ளல, நீ வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. உன் நம்பிக்கை எப்படி இருக்கு, அப்படிதான் உன் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். நாவிலே என்ன சொல்றக்கோ அதுபடியே உன் விசுவாசத்தின்படியே கத்தர் உன்னை ஆதரிப்பார். நீதிமொழிகள்ல இப்படி ஒரு வசனம் உண்டு. 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அது விருப்பப்படுற கதையை புசிப்பான். அப்போ ஒரு ஊர்ல ஒரு ரொம்ப புத்திசாலி மனுஷன் இருந்தா, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், அது அப்படியே இருக்கும். எல்லாரும் அவருடைய ஆலோசனை கேட்பாங்க. அப்போ அவரை வெட்கப்படுத்தணும்னு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, இவர் இன்னைக்கு எப்படியா தோக்கடிக்கணும், என்ன அவர் சொன்னா அப்படியே நடக்குது, அப்படியே இருக்குது, கரெக்டா இருக்கு. ஒரு பட்டாம்பூச்சிய கையில கொண்டு போன மூடி வச்சிருந்தான். மூடி வச்சுக்கிட்டு அந்த வயசானட்ட போய், ஐயா இது உயிரோட இருக்கா செத்து போயிருக்கா சொல்லணும் காட்டினா. அப்படி அவருக்கு ஐய குந்து 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 பார்த்தாரு. அப்போ முதல்ல கொஞ்சம் பதிலே சொல்ல, அப்புறம் சொன்ன, உயிரோட இருக்கா செத்ததா இருக்கா, அது உன் கையில தான் இருக்குப்பா. உயிரோட இருந்தாலும் உன் கையில, செத்தாலும் அவங்களுக்கு அது என்ன அவன் பிளான் பண்ணிருந்தான்னா, அந்த அப்பாட்ட போய் உயிரோட இருக்குன்னு சொன்னாருன்னா என்ன பண்ண, உயிரோட தான் இருக்கு, அதை நசுக்கி இந்த வாட்டி செத்து போயிருக்கு, செத்து போயிருக்குன்னு சொன்னானா அதை அப்படியே பறக்க விட்டுருவேன். அப்படி ஒரு திட்டம் பண்ணி போன. அப்ப அந்த வயசானங்க, அது ஓன் கையில தான் இருக்கு, ஓன் தீர்மானம், செத்து இருக்கா உயிரோட இருக்கா அது ஓன் கையின் அதிகாரத்தில் இருக்கு. அப்படிதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்பிக்கையுள்ள வார்த்தைகளாவே எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நலச்சலை அறிந்தவர், நங்கலாய்ப்பை கேட்டவர், இன்றைக்கு உன் வாழ்க்கையில பூர்ண சமானத்தை தருவார். உங்களாய்ப்பை கேட்டாரா, நீ இழந்து போன திருப்பி கொண்டாயா, உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அப்படியா நம்ம ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம்.